15 வருஷமாக நடந்து கொண்டு இருக்குது. பசு காளை மாடு என்பது பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கு. நாங்கள் இந்தியாக்காரங்க. நாங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த பட்டி பொங்கல். இங்கே வந்து சுமாராக இருக்குது. அங்கே இந்தியாவில் ஃபேமஸாக பண்ணுவாங்க. கிளப்பை வந்து வைக்கப்பட்டிருக்கு பாருங்க. வித்தியாசமான மாடுகளாக இருக்கு. இதுகள் வந்து சவாரி விடுறோம். வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் உங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த பட்டி பொங்கல். மாட்டுக்காக அந்த கோவுக்காக நாங்கள் பொங்குன்ற அந்த பொங்கல் வந்து யாழ்ப்பாணத்தில் சுதுமலை அம்மன் கோயில் கரகாமையில் இருக்கிற முருகன் கோயிலில் மிகவும் யாழ்ப்பாணத்தில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வருடம் தோறும் யாழ்ப்பாணத்தில் சுதுமலை அம்மன் கோயில் பக்கத்தில் இந்த வருடாந்த கோ பூஜை, அதாவது வந்து இந்த பட்டி பொங்கல் என்று சொல்லுவாங்க. அது வந்து தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பொங்கி எல்லாம் முடிஞ்சுது. இனி அந்த மாடுகளுக்கு படைக்கப்பட்டு அதோடு சேர்ந்து பூஜைகள் நடைபெற போகின்றன. இதை பாருங்கள், 100க்கும் மேற்பட்ட மாடுகள் கட்டப்பட்டு நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். எல்லாம் ஒவ்வொரு கலரில் பார்க்குறதுக்கு நல்ல அழகாக பொட்டெல்லாம் வச்சு நிற்குது. இந்த பட்டி பொங்கல் வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த சுதர்மம்மன் கோயிலுக்கு அருகாமையில் மிகவும் ஒரு பிரபல்யமாக நடக்கிற ஒரு பொங்கலாக காணப்படுது. மிக பிரம்மாண்டமாக ஒரு பெரிய மாடுண்டு, நாமன் மாடுன்னு நிற்கிது பாருங்கள். மாடுகள் கொண்டு வர்ற காட்சி இப்படி. என்ன மாடுகள் வேற இருக்கின்றது. இந்த மாட்டுக்கு இந்த பலூன் எல்லாம் கட்டி வர்ணங்கள் எல்லாம் போட்டு. உங்களுடைய மாடு நல்ல கலர் எல்லாம் தேடி இருக்கிறீங்க. நாங்கள் இந்தியாக்காரங்க. இந்தியா பாசையில் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் இந்தியா என்ன இந்தியாவில் எப்படி நடக்குது, இங்கே எப்படி நடக்குது? இங்கே வந்து சுமாராக இருக்குது. அங்கே இந்தியாவில் ஃபேமஸாக பண்ணுவாங்க. அப்படியா? இந்தியாவில் என்ன மாதிரி பொங்கல் சொல்லுங்க. இந்தியாவில் நல்லா இருக்கும். அதை கொண்டாடுவாங்க. எல்லோரும் நல்லா கொண்டாடுவாங்க. இங்கே இந்த வருஷம் நான் காட்டுறேன். அடுத்த வருஷம் இந்த வருஷம் நான் கொண்டு காட்டுறோம். அடுத்த வருஷம் இதே மாதிரி பண்ணி இந்த மாடுகளை பக்கமாக பார்த்தா நல்லா சரி. என்னென்ன இதால் அடிச்சுக்கிறீங்க இந்த கலர்? நான் வந்து குங்குமம், நீலம், பெயிண்ட்டு. இந்தியாவில் எத்தனை மாடு போய் கொண்டு வந்து செய்வாங்க? மாடு வர்ற மாடெலாம் கட்டி காட்டுவாங்க. இந்த வருஷம் காட்டுறோம். நாங்கள் இந்தியாவில் வந்து புதுசாக வந்திருக்கேன். முதல் கல்யாணம் பண்ணி இங்கே இருக்கேன். அடுத்த வருஷம் இதே மாதிரி எல்லா மாடும் இப்படி வந்து தீர்த்தம் பண்ணி கொண்டாந்து கொடுத்தா அழகாக இருக்கும். நல்லா பார்க்குறது, நல்லா பார்க்க இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். ஸ்ரீலங்காவில் முதல்ல இப்போ காமிச்சிருக்கேன். இந்தியாவில் நீங்கள் எத்தனை மாடு மொத்தம் அங்கே நீங்கள் எத்தனை மாடு வளர்த்துனீங்க? என்கிட்ட வந்து இந்த மாதிரி சண்டை பிடிக்கிற மாடு மாதிரி ஒரு 10-30 மாடுக்கு வச்சுருக்கேன். வச்சுருந்தாலும் நாங்கள் கொண்டு போனால் ஊருக்கார கொண்டாந்தா மாலை போட்டு அதுக்கும் பக்குவம் பண்ணி எல்லாம் பண்ணி நாங்கள் கொண்டாந்து கொடுப்போம் ஏரியாவுக்குள்ளே. பலூன் எல்லாம் கட்டிக்கிறீங்க. அது வந்து பாரம்பரியம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு வரும். அதுக்கு கொண்டாட வந்து நீ பொங்கல் தான். அதுக்கு பொங்கலுக்கு நம்ம கொண்டாடணும்.
இந்த பொங்கலுக்கான அந்த பூஜைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பொங்கலானது அந்த மிகவும் பாரம்பரியமான முறையிலேயே மாட்டு வண்டிகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். முன்னால் மாட்டு வண்டியில் வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி உழுகுற வந்து வைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். வேறென்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அந்த பொங்கலானது பொங்கி வச்சுருக்கிறாங்க. இது எவ்வளோ வருஷமாக இது நடக்குது இங்கே? இது 15 வருஷமாக நடந்து கொண்டு இருக்குது. 15 வருஷமாக இங்கே இது நடக்குது. 15 வருஷமாக கொண்டு வரணும். நாங்கள் கொண்டு வரணும். நாங்கள் நடு சவாரி மாட்டுக்காரர் தான். சவாரி மாடுகள் பால் மாடு எல்லாம் நிற்கிது. அதால் நாங்கள் நடு கொண்டு வரோம். வருஷம் எங்களுக்கு அழைப்புதல் வரும். அழைப்பு வரைகளை நாங்கள் கொண்டு வருவோம். 15 வருஷமாக அதுக்கு முற்பட்ட காலத்திலே நடந்தது. அதுக்கு முற்பட்ட காலத்தில் நடந்தது என்னென்று எங்களுக்கு அது வடிவாக தெரியுது. 15 வருஷமாக தொடர்ந்து இப்போ நடந்து கொண்டு வருது. ஆனால் மற்றும் கோயில்களில் இப்படி நடக்கிறே இல்லை. இங்கே தான் அவ்வளோ வேகமாக நடந்து கொண்டு வருது. வித்தியாசமான மாடுகளாக இருக்கு. இதுகள் வந்து சவாரி ஓடுற மாடுகள். இது இன்றைக்கி இப்போ பார்க்குறது சவாரி மாடு, ரேஸ் ஓடுறது. இது சவாரி. அங்கால நிற்கிறது அது சவாரி மாடு. அந்த சவாரி மாட்டின் ஓனர் தான் வருது. அது மகன் தான். மற்றது அங்கால நிற்க வெள்ளைனா அந்த வெள்ளை அது சவாரி மாடு. மற்ற இதில் கட்டி நிற்கிற மாடு அது சவாரி மாடு. மற்றது அங்கே அதில் ஒரு நிற்கிது பின்னால் அது சவாரி மாடு, ரேஸ் ஓடுற. அந்த மாடு இந்த கட்டி அது எல்லாம் சவாரி மாடுகள். இதில் ரேஸ் ஓடி பரிசுக்கு வர மாடுகள். பரிசுகள் எல்லாம் வரும். நாங்கள் ரேஸுகளில் பரிசுகள் எல்லாம் நிறைய வேண்டி இருக்கிறோம். ஒரு நல்ல நிலையிலே நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். இந்த கிராமம் செய்த பெரிய பாக்கியம் என்று சொல்ல வேண்டும். முருகப்பெருமானுடைய திருவருள். இந்த ஆலயத்திலே 3 ஸ்தானங்கள் இருக்கின்றன. அம்பிகை, சிவபெருமான், சுப்பிரமணியர். இவர்கள் 3 பேரையும் சுற்றி வருகின்ற பலன் எங்களுக்கு ஒரே நேரத்திலே கிடைக்கின்றது. அதே போல இந்த இடத்திலே வந்து இன்றைய தினம் பட்டி பொங்கலை சிறப்பாக நடத்துவதற்கு இந்த கிராம மக்களை சார்ந்தவர்களும் அயல் கிராமம் சார்ந்தவர்களும் தங்களுடைய கோமாதா பசுக்களை இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்து இந்த விழாவை சிறப்பித்திருக்கிறார்கள் என்றால் உண்மையில் ஒரு தனி சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு. இப்பொழுது எங்களுடைய பூஜைகள் இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றன. தொடர்ந்து இந்த கோமாதா அனைத்துக்கும் மஞ்சள் நீரினால் நீராட்டி இங்கே வந்திருக்கின்ற நாங்கள் மஞ்சள் நீரினால் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து கோமாதாக்களுக்கும் மஞ்சள் நீரினால் நீராட்டி அதை தெளித்து அவர்களுக்கு ரூபம் காட்டி தொடர்ந்து அடியார்கள் அனைவரும் இங்கே நிற்கிறவர்கள் அனைவரும் வந்து இங்கே இருக்கின்ற பொருள்களை எல்லாம், அதாவது வஸ்திரங்கள், பட்டு மாலைகள், சங்கிலி மாலை இப்படியானவர்களை பசுவுக்கு சாக்கி இந்த பசுவினுடைய தமிழ் கலாச்சாரத்தினுடைய மிக சிறப்பான அந்த தொன்மையை முருகப்பெருமான் பார்க்க தங்கட நீங்கள் எல்லாம் பக்தியுடனும் உங்களுக்கு கிடைத்த பெரும் பேர் என்று மனதிலே நினைத்துக் கொண்டு இந்த கோமாதாவுடைய பூஜையிலே நீங்களும் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். மிக சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த கோமாதா நிகழ்வுகளை பற்றி இங்கே உங்கள் அனைவருக்கும் எடுத்து உரைப்பதற்கு இங்கே எங்களுடைய சுவாமிகள் அவர்கள் வருகை வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த கோமாதா பற்றி பூஜைகள் பற்றிய சிறப்பான சொற்பொழிவை உங்களுக்கு நிகழ்த்துவார்கள். அதையும் நீங்கள் நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து இவ்வாலயத்திலே இப்பொழுது அனைத்து பசுக்களுக்கும் அதாவது கோமாதாக்களுக்கும் மஞ்சள் நீரினால் நீராட்டி தூபம் காட்டி அதற்கு பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் சந்தனம் பொட்டுக்கள் எல்லாம் அணிவித்து அடியார்களாகிய நீங்களும் அனைவரும் வந்து ஒவ்வொரு பசுவுக்கும் உங்களுடைய கைங்கரியங்களை செய்கின்ற போது எல்லாவித சிறப்பும் அமையும். முருகப்பெருமானுடைய பார்வை, தமிழ்கடனுடைய பார்வையில் இங்கே நேராக பசுக்களை பார்க்கிறவர்கள் இருக்கின்றன. பசுக்களும் கோமாதா உங்களுடைய முருகப்பெருமான் ஆலயத்தை பார்க்கிறவர்கள் இருக்கின்றது. மிக சிறப்பான இந்த தமிழ் கலாச்சார நிகழ்வு கோமாதா சிறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற எம்பெருமானுடைய முருகப்பெருமானுடைய பாதராட்சங்களை படித்து இதில் பார்த்தீங்கன்னா
நிறைய மூட்டை வந்து அடுக்கப்பட்டிருக்குது, தவிட்டு மூட்டை. இது வந்து அன்பளிப்பாக இங்கே வந்தவர்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. இது புலம்பெயர் தமிழர்களினால் வந்து இந்த அன்பளிப்பின் பிரகாரம் இங்கே வருகின்ற அந்த மாடுகளை கொண்டு வருகின்றவர்களுக்கு இன்று கொடுக்கப்பட போகின்ற என்ற ஒரு தகவலும் இருக்கின்றது. மஞ்சள் தண்ணி தெளிக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். எல்லா மாடுகளுக்கும் தெளிக்கப்படுகிறது. குருக்கள் அவர்கள் எல்லா மாடுகளுக்கும் அந்த மஞ்சள் தண்ணியை வந்து தெளிக்கின்றார். இஞ்சாலையும் ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய அந்த காளை மாடை வந்து பார்க்குறோம். இப்படியான மாடுகள்லாம் இந்தியாவில் ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. கோமாதாக்கு அதில் குங்குமம் சந்தனங்கள் பூசுவதற்காக பூசாரியால் கொடுக்கப்பட அடியவர்கள் எல்லோரும் அந்த கோமாதாக்கு பூசுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும். எல்லாம் அம்பாளை தரிசிக்க வந்திருக்கின்ற அடியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். ஒரு நல்ல நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. நேற்றைய தினம் வருடத்தின் முதல் நாளாகிய தைத்திருநாள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்திலே பசு காளை மாடு என்பது பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கின்றது. காரணம், நமது முன்னோர்கள் பெரும்பாலும் விவசாயத்தினையே செய்தார்கள். இந்த பசு என்பது வீட்டிலே ஒரு உற்ற பிராணியாகவும், காளை மாடு எங்களுடைய விவசாயத்துக்கும் உதவி செய்தது. பண்டை காலம் தொட்டு தமிழர்களுடைய வரலாற்றிலே தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் பட்டிப்பொங்கல் என்று வைப்பார்கள். தங்களுக்கு ஒளி தருகின்ற சூரிய பெருமானை வழிபடுவதோடு அடுத்த நாள் தங்களுடைய வாழ்வாதாரமாக இருந்து தங்களுக்கு அன்றாடம் பால், சாணகம் போன்ற பல பயன்களை தருகின்ற பசுமாட்டினை அவர்கள் வணங்கி வழிபடுவது வழக்கம். இதற்கு மேலாக சைவ சமயத்திலே கோமாதா ஒரு மிகுந்த உயரிய இடத்திலே இருக்கின்றார். கோமாதா பூஜை என்பது ஆலயங்களிலே மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் வீடுகளிலே நடைபெற்ற ஒன்று. இன்று நவீன யுகத்திலே இந்த பசு வளர்ப்பு என்பது வீடுகளிலே அருகி கொண்டு போகின்ற நிலையிலே இந்த சுதுமலை முருகன் ஆலயத்திலே கடந்த 16 வருடங்களாக இந்த ஊரிலே இருக்கின்ற பசுக்களை கொண்டு வந்து அவர்கள் இங்கு இந்த கோமாதா பூஜை செய்து எங்களுடைய வாழ்விலே பின்னி பிணைந்திருக்கின்ற இந்த பசுவுக்கு நன்றியை கூறி வணங்குகின்ற ஒரு நிகழ்வாக நடைபெறுகின்றது. இது எங்களுடைய கலாச்சாரத்தை பேணுவதற்கு ஒரு மிகவும் முக்கியமானது. கலாச்சாரம் என்பது எங்களுடைய உடை, உணவில் மட்டும் தந்து இருக்கவில்லை. அன்றாடம் நடைபெறுகின்ற வாழ்க்கையிலே பசு எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையுடன் பின்னி பிணைந்தது என்பதற்கு ஒரு உதாரணமாக இதனை செய்கின்றார்கள். பட்டு துணிகள் வந்து கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது எல்லா மாடுகளுக்கும்.
எல்லோரும் அந்த பட்டு துண்டுகளை வந்து கட்டி கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். அண்ணனுக்கு ஒரு கதை சொல்லு. இப்படி ஒரு பூஜை என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை இன்றைக்கு ஒழுங்கு செய்து கொண்டிருக்கக்கூடியது ஒரு மிக சிறப்பான விஷயம். பல ஆண்டுகளாக நான் இங்கே 10-15 ஆண்டுகளாக இந்த ஆலயத்தினுடைய பிரதான அர்ச்சகராக விளங்கக்கூடிய ஜனார்தன சர்மா அவர்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் திருக்குறளிலே பார்த்தோம் சொன்னால் ஏழில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற என்று குறள் சொல்லுவோம். மாடு என்பதற்கு என்ன பொருள் சொன்னார்கள் என்றால் செல்வம் என்று பொருள் சொன்னார்கள். ஆக மாடு வீட்டிலே இருப்பது என்பது செல்வம் நிறைவாக இருக்கிறது என்பதற்கு அத்தாட்சியாக பெரியவர்கள் காட்டினார். மாடு என்பது செல்வத்தினுடைய அடையாளம். ஒருவர் எவ்வளவு செல்வந்தனாக இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் என்றால் அவனிடத்தில் எவ்வளவு மாடு இருக்கிறது என்பதை வைத்துக் கொண்டு அவன் நிறைய மாடுகளை வைத்திருக்கிறான், நிறைய பெரிய செல்வந்தன் என்கிற ஒரு கணிப்புகளுடைய முன்னோர்களிடத்தில் இருந்தது. இன்றைக்கு மாடு வளர்ப்பு என்பது அவ்வளவு சுலபமான காரியமாக இல்லை. இன்றைக்கு வயல்வெளிகள் குறைவு, தோட்ட வழிகள் குறைந்த ஒரு சூழலிலே இன்றைக்கு மாடு வளர்ப்பு என்பது மிக கஷ்டமாக மாறி இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கும் மாட்டால வரக்கூடிய பயன்கள், பசுக்களாலே வரக்கூடிய பயன்கள் எங்களுக்கு விரைவாக கிடைக்கிறது. ஆனால் நாங்கள் மாட்டாலே எங்களுக்கு இன்றைக்கு உணவு இயந்திரங்கள் வந்த பிறகு தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியாலே நாங்கள் மாட்டினாலே ஏற்படக்கூடிய பயன்கள் சற்று குறைந்ததாலே எங்களுக்கு அந்த பசு வளர்ப்பு அல்லது மாடு வளர்ப்பு என்பது கொஞ்சம் சவாலான விஷயமாக இருக்கிறது. என்றாலும் இந்த சுதுவையூர் மக்களுக்கு கூடி இப்படி நூற்றுக்கணக்கான மாடுகளை கொண்டு அதாவது வளர்ப்பதும் பேணி பாதுகாப்பதும் அவற்றை பிரயோசனப்படுத்துவதும் அந்த அவர்களை எல்லாம் கொண்டு இங்கே வைத்து இந்த மாட்டு பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவதும் மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. அதை இந்த தேவஸ்தானத்தில் மிக நீண்ட காலமாக தொடர்ச்சியாக செய்து வருவதும் மிகவும் சிறப்பு செய்கிறார்கள். ஹவாயிலே கூட நான் இப்படி பசுக்களை வளர்க்கிற முயற்சி அங்கே அமெரிக்க தேசத்திலே கூட முயற்சிக்கிறார்கள். அப்படி ஒரு சூழலிலே நாங்கள் இதை எப்படி பாதுகாப்பது, நாங்கள் இதை எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போது ஏன் அப்படி நாங்கள் அது வேண்டாம் என்று சொன்னோம், ஏன் மாட்டுக்கு அவ்வளவு முதன்மை கொடுத்தோம் என்று மாடங்களுக்கு செல்வமாக இருக்கிறது. அதான் குறளே சொல்கிறது, மாடல்ல மற்ற பிற கல்வியினுடைய சிறப்பை சொல்ல வந்த வள்ளுவர் கல்வியை மாடு என்று சொல்கிறார். ஏனென்றால் கல்வி செல்வம் என்று சொல்கிறார். அப்போ இந்த மாடுகளிலே இந்த பசுக்கள் தெய்வத்தன்மை பொருந்தியதாக எங்களுடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருப்பதால்தான் இந்த பசுக்களிலே கிடைக்கக்கூடிய பாலாக இருக்கட்டும், தயிராக இருக்கட்டும், நெய்யாக இருக்கட்டும், அது விடக்கூடியதாக இருக்கக்கூடிய கோச்சலம் என்று சொல்லக்கூடிய சிறுநீராக இருக்கட்டும், அது போடக்கூடிய வளமாக இருக்கக்கூடிய சாணகமாக இருக்கட்டும், இவைகள் கூட பெருமானுடைய வழிபாட்டுக்குரியதாக பஞ்சகவியமாக எங்களுடைய சாஸ்திரங்கள் பேசுகிறது. தவிடு வந்து கிழக்க போகும்போது அந்த காட்சி அது தண்ணி எடுக்கணும், அதுக்கு என்ன போடணும், தவிடு அதுக்கு போடணும், வரும்போட போட்டது. இந்த கஞ்சியை வந்து பிறகு அந்த தவிட்டோடு சேர்ந்து ஊற்றி கிளக்குற அந்த ஒரு செயல்பாடு தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த கஞ்சி எடுக்க போகிற
கோமாதாக்களுக்கான அந்த பூஜையானது ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. सर्वासा विद्यसद्रेव देवासा देश्यामवरुण प्रयासः अवदेहेढो वर्ण नभोभिरभयज्ञे विधीमहि हविर्भिः शयनस्मपतिब्रह्म ब्रह्मन् देवा त्रयत्रिगुंसते ब्रह्मणिन्द्र प्रजापति ब्रह्मणः विश्वभूतानि नावीवान्दसमाहिताः सुतस्रः सा प्रतिरन्ध्वग्नयः मन्नो यज्ञनयदुप्रधानन् गम्भीर्याणि प्रभोजं ब्रह्मात्मिभानि नमे रजागुंसयो अत्रभायरुत्तरगर्भक्रमाणभेदोरुगायः शुभमुहूर्तोऽस्ति भवन्तो महान्तो न गृह्णन्तो युवासुवासा परिवेदाघाधे श्रेयान् भवति याजमानः मन्दिरासक्रमयन्ति स्वादियो मनसा देवयन्तः ओमागादेवताभ्यो नमः वस्त्रोपचारपूजा शोभां पुष्पं वेध पुष्पवां प्रजावान् वसुमान् भवति चन्द्रमा भावां पुष्पं पुष्पवां प्रजावान् वसुमान् भवति एवं वेद शोभामायतनं वेद आयतनवान् भवति नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय त्रिपुरान्धकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। हरिः ओं सकलभुवनसृष्टिस्थितिसंहार द्रौपवानुग्रहहारणस्य भगवतः श्रीमहावल्ली गजावल्ली समेत मुरुगमूर्ति सुब्रह्मण्य परमेश्वरस्य क्रीडाविनोदस्य उभयसागरयोर्मध्ये भूमध्य भूतसुमेरु शृङ्गस्थलङ्गायां दक्षिणकैलासवायव्यदिग्भागे वीणाबाणमगस्तेसे सुदुगिरिनाम प्रसिद्धक्षेत्रे विराजमानस्य अस्य देवदेवस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकः श्रीमहावल्ली गजावल्ली समेत मुरुगमूर्ति सुब्रह्मण्य परमेश्वरस्य पूर्वदिग्भागे अतिविशेष उन्नत गोमाता पूजा कर्माङ्गम सर्वे शिवाचार्याणां मनसा बध्य इदं पुष्पाञ्जलिः। இதில் முக்கியம் வந்து இங்கே கோமாதாவினை கொண்டு வந்திருக்கூடிய பிள்ளைகளுக்கு பரிசில்கள் வழங்கப்படுகின்றன. மற்றும் கோமாதாவினை பூஜையை கொண்டு வந்தவர்களுக்கு அரிசி பொதிகளும் கொடுப்பதற்காக புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த நன்கொடையின் பேரிலே கொடுக்கப்படுகின்றது. அந்த ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கலாம். தவிட்டு கஞ்சிகளும் இப்பொழுது மாடுகளுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இறுதியாக அந்த மாடுகளை கொண்டு செல்கின்ற காட்சி எல்லோரும் வீடுகளுக்கு வண்டில்களிலும் சிலர் கொண்டு செல்கின்றார்கள். அதே போல் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கோமாதாவினை கோயிலுக்கு கொண்டு வந்தவர்களுக்காக அரிசிகள் கொடுக்கின்ற நிகழ்வோடு இந்த பட்டிப்பொங்கல் மிக சிறப்பாக நடந்து முடிவடைகின்றது.
சரி உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.